இன்றைய கேள்விகளில் முக்கியமான 3 இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். டாக்டர் அவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தாங்கும் அளவிற்கு தான் சோதனைகளும் வேதனைகளும் இறைவன் கொடுக்கிறான் என்று விளக்கம் கொடுத்து வருகிறீர்கள். ஆனால் கேன்சர் நோயாளிகளுக்கு வருகின்ற வலியானது உயிர் போய்விடும் அளவிற்கு தாங்க முடியாத அளவுக்கு உள்ளதால் அவர்கள் வலி நிவாரண மாத்திரைகளையும் தூக்க மாத்திரைகளையும் வேறு வழியின்றி சொற்ப நிவாரணத்திற்காக நாட வேண்டியதாகிறது. எனவே இவ்வகை நோயாளிகளுக்கு தீர்வு உள்ளதா? குணம் கிடைக்குமா? இந்த வகை நோயாளிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எவ்விதம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு கொடுமையான துன்பம்? விளக்கம் தேவை. அடுத்த கேள்வி, உழைப்பு வீண் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். மனிதன் தனக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் நேர்மையான வழியில் நியாயமான முறையில் வேலை செய்வதில் என்ன தவறு நேர்ந்துவிடும்? அடுத்தவருக்கு உழைக்க வேண்டாம், அந்த அடிமைத்தனம் வேண்டாம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நல்ல காரியத்திற்காக சுயமாக சிந்தித்து கௌரவமான ஒரு தொழிலை ஏன் செய்யக்கூடாது? எல்லா நல்ல காரியத்திற்காக ஆண்டவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டுத்தான் பணிகளை மேற்கொள்கிறார்கள். இதில் தவறு உண்டா? ஒரு உதாரணத்திற்காக, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து யாரும் வேலை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் காணும் வளர்ச்சி ஆகியிருக்குமா? எனவே இவ்வளவு வேலைகளை நம்மிடம் வாங்கிய இறைவன் மகத்தானவன் தானே. எப்படி உழைப்பு வீணாகும்? எனவே இந்த உழைப்பு பற்றிய விளக்கத்தை உதாரணத்துடன் விளக்கம் கொடுக்கவும். அடுத்த கேள்வி, ஒருவருக்கு கொடுக்கப்படும் ஞானங்கள் மற்ற ஒருவருக்கு இல்லை, மற்ற ஒருவருக்கு வேறு வகையான ஞானங்கள், அது முன்னவருக்கு கிடையாது என்று பிரசங்கம் செய்து வருகிறீர்கள். அப்படியானால் தங்களுக்கு கிடைத்த நினைத்தால் சுகம் என்ற ஞானங்கள் மற்றவர்களுக்கு எப்படி கற்பிக்கப்படும்? ஏனென்றால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஞானங்களை ஏற்படுத்துவான் என்றால் தங்களுக்கு கிடைத்த இந்த ஞானங்களை மற்றவர்களுக்கு எப்படி கற்பிக்க முடியும்? அப்படி கற்பித்தால் தாங்கள் விரும்பிய இந்த ஞானங்கள் எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு மாறுபடுகின்றன? விளக்கம் தேவை. ஞானங்கள் என்பதன் அடிப்படை பொருளாவது உலகம் வாழ்க்கை வழிமுறையாக தன்னுடைய தேவைகளுக்கு வழிமுறைகளாக எவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறதோ அதைவிட மேலானது ஞானங்கள். உலகம் அறிந்து வைத்திராத ஒரு வாழ்க்கை வழிமுறை இருக்குமானால் அதற்கு பெயர் ஞானம். ஒரு புது அறிவு ஞானத்திலிருந்து வெளிப்பட்டுவிடுமானால் அதற்கு மேலாக உள்ளது ஞானம் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது அறிவாகும். அறிவுக்கும் ஞானத்திற்கும் உள்ள மிக பெரும் வித்தியாசம், அறிவு மனிதர்களிடையே பரவலாக இருக்கிறது, ஞானங்கள் மனிதர்களிடம் இல்லை. அறிவுக்கு மேலானது ஞானங்களாகும். உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் விருப்பங்களாக மாற்றப்படுகிறது. அந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றும் எல்லை இல்லாததாக உங்களுக்காக அது அமைக்கப்படுகிறது. எல்லையில்லாத ஒரு பாக்கியத்தை உங்களுடைய அறிவை கொண்டு நிச்சயமாக நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் விரும்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பமும் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் இருக்கின்றன, எண்ணில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றன. எண்ணற்ற என்றென்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பெற முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் சரி, தானாக வளரக்கூடிய ஒரு உயிரோட்டம்
உங்களுடைய விருப்பங்களில் நீங்கள் படைக்கக்கூடிய பொருளுக்கு இருந்தால் தவிர அது நிலைத்த நீடித்த பயனை உங்களுக்கு தராது. நமக்கோ பழையது பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் புது புது பொலிவுடன் இருக்க வேண்டும். நாம் அதற்காக தூசி தட்டுவோம். நம்முடைய பொருள்களுக்கு மேலே கவர்களை போட்டு சுற்றி வைப்போம். இன்னும் ஒவ்வொரு நாளும் துடைத்து வைப்போம் பளிங்கு போல. இருந்தாலும் மனதுக்கு நிம்மதி இல்லை. அது புதுப்பொலிவுடன் எப்பொழுதும் திகழப்போவது கிடையாது. என்றாவது ஒரு நாள் அது தேய்மானம் கொண்டு உறுதியாக அது இறுதியில் அழிந்தே தீரும். நாம் விரும்புவது அழிவில்லாதது, நிலையானது, எல்லை இல்லாதது. இது மூன்றும் உங்களுடைய எந்த ஒரு தேவைக்கும் உள்ள விருப்பமாக இருக்கிறது. எல்லை இல்லாதது, அழிவில்லாதது, நிலையானது, இது மூன்றும் நம்முடைய தேவைகளாக இருக்கின்றன. சிந்தித்து உறுதியாக நீங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவு என்பது எல்லைக்குட்பட்டது, நிலையில்லாதது. இன்னும் சொற்பமான எண்ணிக்கைக்கு உட்பட்டதாகும். உங்களுடைய விருப்பம் ஒருபுறம் இருக்க, நீங்கள் திருப்தி அடைவது விருப்பங்களுக்கு நேர் எதிரான ஒரு பலனில்தான். நாளைக்கு இது தன்னுடைய பாக்கியத்தை இழந்துவிடும், நான் சம்பாதித்த ஒன்று என்னிடம் இல்லாமல் ஆகிவிடும் என்று தெளிவாக தெரிந்திருந்தும் நீங்கள் அதன் புறம் செல்கிறீர்கள். அதில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சுருக்கமாக ஆகிவிடுகிறது, நெருக்கடிக்குள்ளாக ஆகிவிடுகிறது. இன்று நான் ஒரு புதிய ஒரு பொருளை கிடைக்கப்பட்டேன் என்றால் மறுநாள் அதனுடைய முழுமையான அந்த சுகம் போய்விடுகிறது. ஒரு நாள் 2 நாள் பிறகு அதனுடைய முழுமையான சுகம் இல்லை. ஏனெனில் அது பொலிவை இழந்துவிட்டது. நீங்கள் விரும்புவதோ பொலிவுடன் என்றென்றும் புத்துணர்வுடனும் புதுத்தெம்புடனும் தானே வளரக்கூடியதாகவும் காட்சியளிக்க வேண்டும், எல்லையில்லாமல் பெருகக்கூடியதாக இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? எனக்கு வருமானம் தேவை என்றால் என்றென்றும் நிலையான வருமானம் இருக்க வேண்டும், அதிகரிக்கக்கூடிய வருமானம் இருக்க வேண்டும். ஏன் வருமானம் வேண்டும்? சுகத்திற்காக. உங்களுடைய சுகம் எல்லைக்குட்பட்டது. எல்லையில்லாத சுகம் என்பது எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நீங்களோ விரும்புவது எல்லையில்லாதது, நிலையானதும் அடிவில்லாததும் நீங்கள் விரும்புகிறீர்கள். ஒரு உணவு வேண்டும் என்றால் கூட அதற்கு கூட எல்லையில்லாத உணவு வேண்டும். புஃபே சிஸ்டம், நிறைய ஒரு 10-15 வகையான உணவுகள் அடுக்கி வைக்கப்பட்டு விட்டன. எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. 1-2 சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பசி அடங்கி போய்டுது, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. உங்களுடைய விருப்பம் ஒரு புறம் இருக்க, உங்களுடைய தேவைகள் ஒரு புறம் இருக்கிறது, உங்களுடைய தகுதிகள், அனுபவிக்கக்கூடிய தகுதிகள் வேறு ஒரு புறம் இருக்கின்றன. நீங்கள் விரும்ப வேண்டியது, என் இறைவனே எல்லையில்லாத இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த தகுதியின் பால் என்னை உயர்த்துவாயாக. உங்களுக்காக ஒரு உடல் இருக்கிறது. இந்த உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவும் இருக்கிறது. வயிற்றுக்கு என்று ஒரு அளவு இருக்கிறது, அதற்கு மேல் நீங்கள் மீற முடியாது. அப்படியானால் நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை விரும்புகிறீர்கள், இதுவரை நீங்கள் அறியாத ஒன்றை விரும்புகிறீர்கள், எல்லையில்லாத சுகங்களை, நீடித்த சுகங்களை, என்றென்றும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இதில் தவறு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லது யதார்த்தமான தேவைகள் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறதா? இதை நான் கூறுவதன் காரணமாக தவறான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறோமா? அப்படி தவறான ஒரு எண்ணம் என்றால் அதை நாம் கொள்ளவில்லை, அது தானாக உருவாகிறது. எந்த ஒரு பொருளும் எனக்கு எல்லை இல்லாமல் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். சின்ன குழந்தையை கேட்டாலும், ஒரு சாக்லேட் கேட்டால் கூட எவ்வளோ வேணும்னு கேட்டால், ஐஸ்கிரீம் எவ்வளோ வேணும்னு கேட்டால் 2 கையும் விரித்து தான் காட்டும், அவ்வளோ வேணும். இது யதார்த்தமான உண்மை. இது உங்களுடைய தேவை. உங்களுடைய தேவை எல்லை இல்லாதது என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். எப்பொழுது என்னுடைய தேவை எல்லைக்குட்பட்டதாக நான் ஆக்கிக் கொண்டேனோ அப்பொழுது நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டவனாக இருக்கின்றேன். இறைவன் ஒரு பாக்கியத்தை கொடுக்க நான் அதை எனக்காக என்னுடைய தகுதியின்மையின் காரணமாக சுருக்கிக் கொண்டேன். நான் இன்று ஒரு பொருளை விரும்புகிறேன். அந்த ஒரு பொருள் எனக்கு இப்பொழுதே வேண்டும் என்பதாகும். விரும்புகிறேன் என்றால் இன்று நான் அந்த வாழ்க்கைக்கு உரியவனாக ஆக வேண்டும், அந்த பொருள் என்னுடைய சுகத்துக்கு உரித்ததாக ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அது நிகழ்வதில்லை. விருப்பம் என்பது
பிரார்த்தனையாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். என் இறைவனே இதை எனக்கு கொடு என்று கேட்பதன் மூலமாக மட்டும்தான் பிரார்த்தனை என்பதில்லை. நீங்கள் எப்பொழுது இறைவன் கொடுத்த ஒன்றை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இறைவன் கொடுத்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதன் மீது விருப்பமும் கொண்டு விட்டீர்களோ, இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். அது பிரார்த்தனையாகும். பின்னர் உங்களுடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்த்து இது சாத்தியமில்லை என்று கூறும் பொழுதுதான் இறைவன் உங்கள் மீது அதிருப்தி அடைகின்றான். சாத்தியமில்லை என்றால் எப்படி முதன்முறையாக ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்களுடைய அறிவின் தகுதி என்ன, அளவு என்ன என்பது முறையாக உங்களுக்கு தெரியும், முழுமையாக உங்களுக்கு தெரியும். இதன் காரணமாக இந்த விருப்பம் சாத்தியமில்லை என்று தெரியும். ஏன் அப்பொழுதே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்ட பின்னர் சாவகாசமாக உட்கார்ந்து சிந்தித்து நம்முடைய அறிவுக்கு இது முடியாது என்பதன் காரணத்தால் நீங்கள் உங்களுடைய அந்த விருப்பத்தை விலக்கிக் கொள்ளும் பொழுது இறைவனுடைய அதிருப்தி முதல் முறையாக உங்கள் மீது இறங்குகிறது. பிரார்த்தனையை கொண்ட பிறகு அந்த பிரார்த்தனையை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறைவனை நம்பவில்லை. அந்த உணர்வுகள் யதார்த்தமாக படைக்கப்பட்ட அந்த உணர்வுகள் இறைவன் புறத்திலிருந்து படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிய தவறிவிட்டீர்கள். உங்கள் சொந்த கற்பனையினால் நீங்கள் அறியாத ஒன்றை படைக்க முடியாது. நீங்கள் அறியாத ஒன்று, நீங்கள் நம்ப முடியாத ஒன்று படைக்கப்படுகிறது என்றால் அது நீங்கள் படைக்கவில்லை, இறைவன் உங்களுக்காக படைத்தான். இறைவனுடைய தகுதி என்ன? அவனுக்கு எந்த ஒரு பொருளையும் நினைக்க அது ஆகிவிடுகிறது. எந்த ஒரு பொருளையும் படைக்க நினைக்க வேண்டியதுதான் தாமதம், அது ஆகிவிடுகிறது. நினைக்க முடிவது நினைத்தால் சுகம் ஆகும். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்வீர்களானால் உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து உணர்ந்து அதன் உண்மையை நீங்கள் கிரகித்து விருப்பம் கொண்ட பிறகு அதனை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு எதிர்த்துவிட வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு அதை உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக மாறிவிட வேண்டாம். உங்களால் முடியாதது இறைவனால் முடியும் என்ற அந்த அடிப்படை உண்மையையாவது நீங்கள் மனதில் கொண்டு உங்களால் முடியாததை நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள். உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் இறைவனிடம் கேட்கும் பொழுது அதை மட்டும்தான் நான் கேட்பேன். ஏனென்றால் என்னுடைய தகுதியும் இறைவனுடைய தகுதியும் ஒன்றுதான். எனக்கு எது முடியுமோ அது இறைவனுக்கு முடியும். எனக்கு எது முடியாது என்று நான் கருதுகிறேனோ அது இறைவனுக்கும் முடியாது. நீங்கள் உங்களுடைய அறிவின் தகுதியை கொண்டு அந்த அடிப்படையில் மட்டும்தான் என் இறைவனிடம் நான் திரும்புவேன். அதற்கு மேலாக என் இறைவனை நான் நம்ப மாட்டேன். என் அறிவு எந்த அளவுக்கு செல்கிறதோ அந்த அளவுக்கு மேலாக என் இறைவனை நான் நம்ப போவதில்லை என்றால் நீங்கள் இறைவனுக்கு இணையாக உங்களை ஆக்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு உங்களை சமாதானமுடையவர்களாக நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது என்ற சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதற்கு மேலாக நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு விருப்பமும் இறைவனிடமிருந்து படைக்கப்படும் பொழுது அது ஒவ்வொருடைய மனிதனுடைய தகுதிக்கும் மேம்பட்டது, மிக உயர்வானது. நீங்கள் நம்பிக்கை கொள்ள தகுதியானது உங்களுடைய விருப்பங்களை மட்டும்தான். அது உங்களுடைய ஆசைகளா விருப்பங்களா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்றால், ஆசைகள் கேடானது, விருப்பங்கள் உங்களுக்கு நன்மையானது. ஆசைகள் என்பது உங்களுடைய அறிவுக்கு உடனடியாக அது எட்டிவிடும். உங்களுடைய பாதைகள் நிச்சயமாக திறக்கப்பட்டு இருக்கிறது. இன்று ஆசை வைக்க நாளை அந்த காரியத்திற்கான முயற்சிகளை இறங்கிவிடலாம். ஆனால் விருப்பங்கள் என்பது அவ்வாறல்ல. வழியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த விருப்பங்களை எந்த வகை நிறைவேற்றிக் கொள்வது என்ற வழியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்காக அளிக்கப்பட்ட மிக பெரும் வரப்பிரசாதமாகும். இதற்கான வழியை நீங்கள் தேடுவீர்களானால் கெட்ட வழிகளில் நீங்கள் தேடுவீர்கள். அதற்கு உறுதுணையாக இருக்கும் பொருட்டு அந்த விருப்பங்களை ஆசைகளாக மாற்றுவீர்கள், கொச்சைப்படுத்துவீர்கள். பிறகு அதன் பால் நீங்கள் முனைய வேண்டி நேரிடும். அந்த விருப்பங்களை அவ்விதமே நான் அடையப்பெற இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுக்கு அளிக்க எவரும் தகுதி படைத்தவர்கள் இல்லை. இது ஞானங்களின் அடிப்படையில் உங்களுக்கு கூறப்படுவதாகும். விருப்பங்களையும் ஆசைகளையும் தெளிவாக பிரித்திருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களை தூண்டுகின்றனவா, விருப்பங்களின் பால் நீங்கள் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களா, எது உண்மை என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு வழி பார்ப்பீர்களானால் நீங்கள் ஆசை கொண்டிருக்கிறீர்கள். அது விருப்பங்களாக இறைவனால் அறிவிக்கப்படவில்லை. விருப்பங்கள் என்னவென்றால் அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள எந்த வழியையும் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நோயாளிகளை நான் பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்கள் குணமடைய வேண்டும் என்பது என்னுடைய
தேவையாக இருந்தது. நோயாளிகள் நினைத்ததும் குணமாக வேண்டும் என்பதும் தேவையாக இருந்தது. இப்பொழுது நான் நோயாளியை பற்றி நினைக்கும் பொழுது அவர்கள் சுகமடைய வேண்டுமா, அல்லது நோயாளிகள் என்னை பற்றி நினைக்கும் பொழுது சுகமடைய வேண்டுமா? இதில் எது என்னால் முடியாதது? எது ஒன்றுக்கு மேல் ஒன்று மேலானது? ஒன்றுக்கு மேல் ஒன்று கடினமான வழிகளை கொண்டது எது? நோயாளிகள் என்னை பற்றி எங்கிருந்தோ நினைக்கும் பொழுது அவர்கள் குணமாக வேண்டும் என்பது மிக கடினமான ஒன்று. இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. சொல்லில் அழகானதை செவியேற்று அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. 2 நன்மைகள் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேல் ஒன்று. அதில் அழகானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு குறைவானதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். உதாரணத்திற்கு, நான் நோயாளிகளை பற்றி நினைக்கும் பொழுது அவர்கள் சுகமடைய வேண்டும், ஒன்று. இரண்டாவது, நோயாளிகள் என்னை பற்றி நினைக்கும் பொழுது அவர்கள் சுகமடைய வேண்டும். இந்த இரண்டில் எது உயர்வானது? எது மனிதர்களால் சாத்தியமே இல்லாதது? அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இறை விருப்பம். இது ஞானங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பாதையை அமைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பயணத்தை தொடங்குகிறீர்கள். இனி எந்த வழியில் உங்களுடைய பயணத்தை தொடங்குவீர்கள்? எந்த வழியும் இல்லை. இனி நீங்கள் தொடங்க வேண்டிய பாதை எது? நம்பிக்கை கொண்டு விட்டேன், என்னுடைய பாதை ஆரம்பித்து விட்டது. அந்த நம்பிக்கையை என்னுடைய அறிவின் தகுதியை கொண்டு அவநம்பிக்கை எனும் அளவுக்கு கலங்கப்படுத்த மாட்டேன். அது என் இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய கண்ணியம் ஆகாது. இறைவனுடைய தகுதியை என்னுடைய தகுதிக்கு ஒப்பிட்டு விட்டேன், அவனுடைய தகுதி இறக்கிவிட்டேன். என்னால் முடியாதன் காரணமாக அவனால் முடியாது என்ற அந்த எண்ணத்தின் பேரில் இதெல்லாம் இறைவனுக்கு சாத்தியமில்லை என்று கூறுகிறேன் தவிர எனக்கு சாத்தியமில்லை என்று நான் கூறவில்லை. அந்த ஒரு அழகான பாக்கியத்தை நான் நம்பிக்கை கொள்ள தவறும் பொழுது, எதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், எது இறைவனுக்கு சாத்தியமோ அதை நம்பிக்கை கொள்ளுங்கள். எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம். அதற்காக இறைவனை பிரார்த்திக்கவும் வேண்டாம். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். எதனால் உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும்? முயற்சி என்பது நம்பிக்கை கொள்கிறேன். என்னால் எது முடியாதோ அது எனக்கு படைக்கப்பட்ட பொழுது என்னால் முடியாததை நான் கற்பனை கூட செய்ய மாட்டேன். கற்பனை செய்த பிறகு, விருப்பம் கொண்ட பிறகு முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு மனநிலை அவ்வளவுக்கு பாதிப்பானது அல்ல. உண்மையை கொண்டு உணர்ந்து விட்டேன். என்னை அறியாமலேயே அது படைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நான் அது வேண்டும் என்று விரும்பிவிட்டேன். இறைவன் எனக்கு காண்பித்த காட்சியை நிச்சயமாக நனவாக்குவான் என்ற அடிப்படையில் எப்பொழுது நான் நம்பிக்கை கொண்டு விட்டேனோ, நீங்கள் இறைவனுக்கு உரியவர்களாக ஆகிவிட்டீர்கள். இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இனி உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வழிகளை தேடுகின்றீர்களா, அல்லது பொறுமையை கொண்டு என்னுடைய வழி திறக்க வேண்டும் என்பதற்காக காத்திருப்பீர்களா என்பது இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. பொறுமையாளர்களுடன் நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான். அவசரக்காரர்களுடன் நிச்சயமாக ஷைத்தான் இருக்கின்றான். எப்பொழுது உங்களுக்கு பொறுமை இல்லையோ, நீங்கள் இறை வழிபாட்டிலிருந்து தவறிவிட்டீர்கள். இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்தொழுகுதல் தொழுகையாகும், இறை வணக்க வழிபாடாகும். இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், நான் உங்களுக்கு வழி அறிவித்தால் தவிர என்னுடைய பாக்கியத்தை பெறக்கூடிய பாதையை நீங்கள் அறிய முடியாது. உங்களுக்கான ஒரு விருப்பத்தை நான் உங்களுடைய கனவுகளில் ஆக்கிய பிறகு, பகல் கனவுகளிலோ கற்பனைகளிலோ இரவு கனவுகளிலோ ஆக்கிய பிறகு, அதன் மீது நீங்கள் ஒரு வாழ்க்கையின் காலத்தை வாழ்ந்து முடித்த பிறகு நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், விருப்பம் கொண்டு விட்டீர்கள். இனி இந்த நம்பிக்கையின் மீது அவநம்பிக்கையை கொள்ள வேண்டாம், கலங்கப்படுத்த வேண்டாம். இறைவனை நீங்கள் கலங்கப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு சாத்தியமில்லாதது இறைவனுக்கும் சாத்தியமில்லை என்ற முடிவுடன் நீங்கள் இறைவனுக்கு ஒப்பாக ஆகிவிட்டீர்கள், அல்லது இறைவனை உங்களுடைய நிலைக்கு தாழ்த்திவிட்டீர்கள். நிச்சயமாக இறைவனால் மன்னிக்கப்பட முடியாத ஒன்று அவன் கலங்கப்படுத்தப்படும் பொழுது, அவனை உங்களுக்கு இணையாக நீங்கள் ஆக்கும் பொழுது, உங்களை தெய்வத்துக்கு இணையாக உயர்த்தும் பொழுது நிச்சயமாக இந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான். நம்பிக்கை கொண்ட பின் யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு.
நம்பிக்கை கொண்ட பின் யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு, இழிவு தரும் வேதனை உண்டு. ஏனென்றால் இவர்கள் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை, இறைவனை அலட்சியப்படுத்தியவர்கள், இறைவனை தரத்தில் குறைத்தவர்கள், தங்களை இறைவனுக்கு மேலாக உயர்த்தி கொண்டு தங்களால் முடியாது இறைவனுக்கு முடியாது என்று அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இவர்களே இறை நிராகரிப்பவர்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்பவர்கள். நான் விரும்புகிறேன், விரும்பிய பிறகு நம்பிக்கை கொள்கிறேன், நம்பிக்கை கொண்ட பிறகு நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர அதை நீங்கள் நிச்சயமாக நிராகரிப்பு என்பதற்கு ஆக்கிக்கொள்ளக்கூடாது. வழி தெரியாத நிலையில் பொறுமையை மேற்கொள்வது மிகச்சிறந்த ஒரு பாதையாகும். நீங்கள் ஏற்கனவே அந்த பாதையின் மீது அமைந்து விட்டீர்கள் என்பதாகும். எப்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தின் மீது, இறைவன் அறிவித்த படைத்த ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களோ இனி பொறுமை மட்டும்தான் முதல் முயற்சி. இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையாக கேளுங்கள், என் இறைவனை பொறுமையை கொண்டு என்னை பாக்கியமுள்ளவனாக ஆக்கி வைப்பாயாக. மனிதர்களுடைய வழிகளில் நான் உன்னுடைய பாக்கியத்தை அடைய முடியாத நிலையில் நான் அந்த பாக்கியத்தை நிராகரிப்பது கொண்டு எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாதையில் என்னை அமைத்து விடாதிருப்பாயாக. என் இறைவனே, பொறுமையாளர்களாகவும் நன்மையாளர்களாகவும் நான் என்னுடைய பாதையில் அமைந்து உன்னுடைய பாக்கியத்தை இறுதியாக அடையும் வரையில் என்னை நீ பொறுப்பேற்றுக்கொள். என்னை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடாதிருப்பாயாக. நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான், என்னை பொறுமையுடையோரில் நீ அமைப்பாயாக என்பதை உங்களுடைய பிரார்த்தனையாக அமைக்க வேண்டும். இது உங்களுடைய முயற்சியாகவும் இருக்க வேண்டும். பொறுமைக்கு நிகரான ஒரு முயற்சி, பொறுமைக்கு நிகரான ஒரு உறுதியான பயணம், உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய பயணம், உங்களுடைய விருப்பத்தை, இறைவன் அளித்த அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய பயணம், பாதை வேறு எதுவும் இல்லை. மிக்க பாக்கியசாலிகளை தவிர அந்த பொறுமையை அடைய மாட்டார்கள். பொறுமை உடையவர்கள் தவிர அந்த பாக்கியத்தை அடைய மாட்டார்கள். பொறுமையை மிஞ்சிய ஒரு பாதை, ஒரு உறுதியான பாதை, உறுதிமிக்க செயல், வீரமுள்ள செயல் எதுவும் இல்லை. பிற மனிதர்கள் உங்களை சோம்பேறிகள் என்று கூறுவார்கள், ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு பொறுமையுடன் இருக்கிறீர்கள். அந்த உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் உங்களுக்கு இறைவனுடைய பாதையை வழிவகுக்கும் பொழுது அனைவருக்கும் நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். இந்த வகையில் ஒரு முன்மாதிரி எனக்காக பாதை வழிவிடும் பொழுது நினைப்பது நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து இருக்கிறது என்ற நம்பிக்கை, நினைத்தால் சுகம் என்ற அந்த நம்பிக்கை. நான் விரும்பிய ஒரு பாதை, விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பாதை, இறைவன் எனக்காக ஒரு விருப்பத்தை தோற்றுவித்த போது அதை ஏற்றுக்கொண்டேன், பிறகு சந்தேகம் கொள்ளவில்லை, அதன் மீது அதிகமாக விருப்பம் கொண்டேன். வழி அறியாத நிலையில் நான் எந்த தொழிலில் இருந்தேனோ அதே தொழிலில் பொறுமையாக இருந்தேன். நான் வாழாவிருந்து விடவில்லை. எனக்கு இறைவன் எதில் அறிவித்திருக்கின்றானோ அப்பொழுது இந்த உலகத்தினுடைய அடிப்படையில் எதில் வாழ வைத்திருந்தானோ அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிலைத்திருந்தேன். ஆனால் இறைவன் எனக்கு கொடுத்த அந்த விருப்பத்தை மனிதர்களுடைய அறிவின் காரணமாக நிச்சயமாக அதை அடைய முடியாது என்று தெளிவாக தெரிந்தும் அந்த ஒரு விருப்பத்தை அவநம்பிக்கையை கொண்டு நான் நிராகரித்துவிடவில்லை. இந்த உலக வாழ்க்கையிலும் எனக்கு மேலான பதவிகள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதிலும், ஒவ்வொரு காலத்தின் மாதிரிலும் நிச்சயமாக உயர்வை பெற்றுக் கொண்டிருந்தேன். ஞானங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு படிப்படியாக என்னை அறியாமல் என்னுடைய ஞானங்கள் உயர்ந்தன, இறைவனால் கற்பிக்கப்பட்டதன் காரணமாக. ஆங்கில மருத்துவத்திலிருந்து அக்குபங்க்சர் என்ற மிக உயர்ந்த ஞானம், அதனுடன் ஹோமியோபதி என்ற ஞானம், அதனுடன் இயற்கை மருத்துவம் என்ற ஞானம், அதனுடன் எல்லாவற்றுக்கும் மேலாக தொட்டால் சுகம், இனி ஊசி தேவையில்லை, நினைத்தால் சுகம் என்ற அளவுக்கு அந்த ஞானங்கள் என்னை வழிவகுத்தது. ஆனால் நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. நினைத்தால் சுகம் என்ற அந்த ஞானம் வரும் வரையில் உலக மக்கள் அனைவரையும் விட மேலான ஞானங்களை கொண்டு உயர்த்தப்பட்டு கொண்டு வரும்பொழுது நான் அப்பொழுதும் அறியவில்லை நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை. ஆனாலும் அந்த ஒரு எண்ணம், நினைத்தால் சுகமடைய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் என்னை விட்டு அகலவே இல்லை. அந்த ஒரு விருப்பம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக இருந்தது.
இறைவன் நாடினால் அது எனக்கு கிடைக்கும் என்றதன் அடிப்படையில். ஆனால் நான் சென்று கொண்டிருக்கும் பாதை அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது ஒருபோதும் எனக்கு தெரிந்ததில்லை. 18 வருடங்கள் கழித்து அந்த நினைத்தால் சுகம் என்ற அந்த உண்மை எனக்காக நிறைவேறும் பொழுது இந்த பாதை மறைவான பாதையாகும், மனிதர்களுக்கு மறைக்கப்பட்ட பாதையாகும். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு ஞானம் மற்றவர்களுக்கு கிடையாது என்றால் எவ்வாறு இது கற்பிக்கப்படும்? என்னுடைய ஞானங்கள் என்பது எனக்கு படைக்கப்பட்ட ஒரு விருப்பம், அது என்னுடையது. உங்களுக்காக படைக்கப்பட்ட விருப்பம் இருக்கிறது, அதை நீங்கள் உங்களுடைய ஆசைகளாக ஆக்கிக் கொண்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் குறுகிய இலக்காக ஆக்கிக் கொண்டீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது. நிலையுள்ளதும் நிலையானதும் அழிவில்லாததும் நிரந்தரமானதும் எல்லையில்லாததும் எண்ணிலடங்காததும் இது உங்களுக்காக படைக்கப்பட்ட விருப்பமாக இருந்தது. அதை நீங்கள் எல்லைக்குட்பட்டதாகவும் சிறிய எண்ணிக்கைக்கு உட்பட்டதாகவும் அடியக்கூடியதாகவும் மாற்றிக்கொண்டு அந்த பாதைகளில் நீங்கள் ஏற்கனவே பயணித்து விட்டீர்கள். எனவே இறைவன் எதை கொடுத்தானோ அதை நம்ம மறந்துவிட்டோம், தொலைத்து விட்டோம். இப்பொழுதும் கூட உங்களுடைய இருதயங்களில் நிலையான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது உங்களால் முடியாது, ஆனால் விருப்பம் இருக்கிறது. ஏனெனில் இறைவனால் படைக்கப்பட்டது, அதை நீங்கள் மறுக்கவும் முடியாது. மறந்துவிட்டவர்களைப் போன்று அலட்சியப்படுத்தவர்களாக நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளலாம், முதுகை காட்டிவிடலாம், ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்தவர்களாக இருக்க முடியாது. இறக்கும் போது கூட இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும் இறப்பு வந்துவிட்டால் இறக்க வேண்டியதுதான், பிறந்தால் இறப்பு என்ற ஒன்று உண்டு என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்படி இருந்தும் இறப்பு வரும்பொழுதுதான் நீங்கள் கவலைக்குள்ளாகிறீர்கள், ஏன் இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டும்? நீங்கள் இறப்பில்லாத வாழ்க்கையை ஏன் கேட்கவில்லை? ஒவ்வொருவருக்கும் இறப்பே கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது இறைவனுக்கு முடியும். உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் நான் இறந்து விடுவேன் என்று ஏன் கூறுகிறீர்கள்? நீங்கள் இந்த உலகத்தில் சாட்சியாளர்களாக வாழ்ந்து சாட்சியாளர்களாக உயர வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இது எல்லோருக்கும் உள்ளது. யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கிறது. யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு இந்த உலகில் வேதனை மிக்க வாழ்க்கை உண்டு. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்கள் இறந்தவர்களுக்கு சமமாக இருப்பார்கள். ஏன் இறந்துவிடக்கூடாது என்று நினைப்பார்கள். இனியும் எனக்கு வாழ்க்கை தேவைதானே என்று விரக்தியுடன் அமைந்திருப்பார்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எனக்காக இறைவன் எதில் அமைத்திருக்கின்றானோ, எதை படைக்கின்றானோ, நிச்சயமாக நான் அதை கிடைக்கப் பெறுவேன் என்று நம்புங்கள். நம்பிக்கையில் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், அசைக்க முடியாத ஒரு உறுதியான கொள்கையாக இருக்குமானால், இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துங்கள். அவன் உங்களுக்காக ஒரு தன் புறத்திலிருந்துள்ள ஒரு வரப்பிரசாதத்தை, அருள் வாக்கை, விருப்பத்தை அளிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதற்கான ஒரு அத்தாட்சி தான் நினைத்தால் சுகம் என்ற ஒரு அத்தாட்சி. இதை உதாரணமாக கொள்ள வேண்டுமே தவிர இதையே நீங்கள் கொள்ள முடியாது. ஏனென்றால் கொடுக்கப்பட்டு விட்டது. இறைவனுடைய வழிகள் படைக்கப்பட இருப்பது. எப்பொழுது படைக்கப்பட்டு விட்டதோ அது இந்த உலகத்தினுடைய அறிவாக மாறிவிட்டது. பார்த்ததை நம்புவது இறைவனை கண்ணியப்படுத்துவதல்ல. பார்க்காததை நம்புவது நிச்சயமாக இறைவன் மறைவானவன், அவனுடைய மறைவான ஞானங்கள் எனக்கு கற்பிக்கப்படும் என்பதாகும். உங்களுடைய தேவைகள் ஒன்று, என்னுடைய தேவைகள் இன்னொன்று, என்னுடைய தேவைகள் இன்னொன்று. இது ஒவ்வொன்றும் பாக்கியங்கள். ஆனால் நீங்கள் அதை இந்த உலகத்தினுடைய அற்ப தேவைகளாக மாற்றிக்கொண்டு விட்டீர்கள், பெரும் பாக்கியங்களை. ஏனெனில் உங்களுடைய அறிவு எந்த வழிமுறையை காட்டுகிறதோ அதற்கப்பால் வழி இல்லை என்பதற்காக பாக்கியங்களுடைய அளவை குறைத்துக் கொண்டு விட்டீர்கள். இதன் காரணமாக நீங்கள் கற்பித்துக் கொண்டதுதான் போதுமென்ற வாழ்க்கையே பொன் செய்யும் மருந்து என்பதாகும். உங்களுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை குறுக்கிக் கொண்டு நெருக்கடிக்குள்ளாகி கொண்டு நம்பிக்கையற்றவர்களாக மிக பெரும் நன்மைகளை எல்லாம் தூர வீசிவிட்டு உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு உங்களை கொண்டு செல்ல முடியுமோ அதை மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாக உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்டது போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்து என்ற இந்த கேடான வார்த்தை. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுடைய அறிவு முடம்பட்டது, ஊனமுள்ளது. இந்த அறிவை கொண்டு நீங்கள் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட முடியாது. ஆனால் இறை நம்பிக்கையை கொண்டு நீங்கள் எதை அடைய முடியாது என்றிருக்கிறீர்களோ அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவன் அனைத்து வழிகளையும் நன்கறிந்தவன். உங்களுடைய இருதயங்களில் உள்ள நம்பிக்கைக்கு நிச்சயமாக அவன் நற்கூலியை அளிப்பான். நீங்கள் மட்டும் நம்பிக்கை உறுதியாகவும் பொறுமையை மேற்கொள்பவர்களாகவும் அந்த முயற்சியில் நீங்கள் நிலைத்திருப்பவர்களாகவும் இருப்பீர்களானால் உங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய இறைவனிடமிருந்து. அதுவரையில் உங்களுக்காக இறைவன் உங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த பாதையில் நிலைத்திருங்கள். உங்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த சொற்பமான அறிவு என்றும் பாதையை நிலைத்திருங்கள். ஆனால் அதை நம்பிவிட வேண்டாம்.
இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சொற்பமான அறிவாகும். இந்த அறிவை கொண்டு நீங்கள் நீடித்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் என்று நம்ப வேண்டாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது பொய் என்றும் கருத வேண்டாம். இது நிராகரிப்பவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இறைவன் உங்களுக்காக ஒரு படைப்பை உங்களுடைய இருதயத்தில் விருப்பமாக அமைத்து அதில் வாழ வைத்த பிறகு நம்பிக்கை கொண்டீர்கள். அந்த நம்பிக்கையை தகர்த்து விடாதீர்கள். அதை உங்களுடைய இருதயத்தில் வைத்து பூஜித்து வாருங்கள். நிராகரிப்பதன் காரணமாக அதை நீங்கள் இழந்து விடுவீர்களே, அதற்கு பயந்து கொள்ளுங்கள். இது பய பக்தியாகும். பக்தி என்பது தூய்மையான உள்ளம். பயம் என்பது அந்த தூய்மையான உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த நன்மைகளை நான் தவறி விடுவேனோ என்ற பயம். எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லையில்லாத வாழ்க்கை எனக்கு இல்லாமல் ஆகிடுமோ என்ற பயம். இது பயபக்திக்கு சமமானது. யார் உள்ளட்சத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் என்றென்றும் இறை வணக்கத்தில் இருப்பவர்கள். இறை வணக்கம் என்பது உங்களுடைய இருதயத்தில் இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும். உங்களுடைய இருதயத்தில் இறைவனுக்காக நீங்கள் நம்பிக்கையையும் முயற்சியில் மிக மேலான பொறுமையை மேற்கொள்வதாகும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அளித்துள்ளதில் நிச்சயமாக அவன் வாக்கு மீறமாட்டான் என்று அவனை கண்ணியப்படுத்துவதாகும். உங்களுடைய அறிவிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்களாக இறைவனுடைய வாக்கியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற ஞானங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும். இப்பொழுது நினைத்தால் சுகம் என்ற அந்த ஒரு பாக்கியம் யார் அதை கற்பிக்கப்பட்ட பிறகு எடுத்துக்கொண்டார்களோ, விருப்பம் கொண்டார்களோ, பின்னர் தவறவிடவில்லையோ, நிராசை கொள்ளவில்லையோ, நிராகரிக்கவில்லையோ, கலங்கப்படுத்தவில்லையோ, அவர்களுக்காக இறைவன் அளித்த ஒரு பாதை இது மறைவான பாதையாகும். இவ்விதமே மறைவான பாதையின் மீது நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயங்களில் நிச்சயமாக இன்றும் படைத்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய விருப்பங்களாக. உங்களுக்கு எது மிக தேவையோ, மிக அவசியமானதோ, மிகவும் தகுதியானதோ அதை உங்களுக்கு படைத்துக் கொண்டிருக்கின்றான். தகுதியில்லாத ஒன்றின் மீது நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். பிறருடைய பொருளை பார்த்து ஆசைப்படுவது தகுதியானதல்ல. ஏனென்றால் ஏற்கனவே வெளிப்பட்டுவிட்டது. நாமும் கற்றுக்கொள்ளலாம். இது கற்பிக்கப்படக்கூடியதல்ல, நம்பிக்கை ஊட்டக்கூடியது. இறைவன்பாலிருந்து நீங்கள் கற்பிக்கப்படுவதற்காக. யார் கேள்வி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் கவனிக்கட்டும், பிறரும் கவனிக்கட்டும். இது உங்களுக்கு உரியது மட்டும்தான், பிறருக்கு இல்லை என்றால் பிறருக்கு எப்படி கற்பிப்பீர்கள்? இறைவன் கற்பித்ததை உங்களுக்கும் இறைவன் தான் கற்பிக்க வேண்டும். எனக்கு எதை படைத்தானோ அதை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இறைவன் எனக்கு கற்பித்தான். உங்களுக்கு எதில் விருப்பத்தை உருவாக்கினானோ அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதன் பாதையை இறைவன் கற்பிப்பான். இது உங்களுக்கு உணர்வூட்டக்கூடிய ஒரு நல்லுபதேசமே தவிர ஒருவரை பின்பற்றுவது என்பது எதன் அடிப்படையில்? மறைவானதன் அடிப்படையில். எந்த மறைவான நம்பிக்கையில் அவர் கிடைக்கப்பட்டார்களோ அந்த மறைவான நம்பிக்கை இறைவன் புறத்தில் இருக்க வேண்டும். இறைவன் எனக்கு அறிவிப்பான் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக இறைவன் பக்கம் திரும்புவதற்காக இந்த ஒரு அத்தாட்சி உங்கள் முன்பாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு நிச்சயமாக அனுமதித்து விட்டான். நம்பிக்கையை கொண்டு நிச்சயமாக நம்பிக்கை முன் அதிகரிப்பான். நீங்கள் பொறுமையை மட்டும் அந்த நம்பிக்கையின் பேரில் நீங்கள் இறைவனை வேண்டுவீர்களானால் உங்களுக்கு எந்த குறைவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. நீங்கள் இங்கு 100-200 பேர் இருப்பீர்களானால் 100-200 புது அத்தியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும். எனக்கு கிடைக்கப்பெற்றது ஒரு அத்தியாயம் என்றால் இன்னும் 200 வகையான அத்தியாயங்கள் இங்கு இருக்கின்றன. வகை வகையான விருப்பங்கள் உங்களுக்காக. அதை உங்களுடைய அறிவை கொண்டு ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அது எத்தகையதாக இருந்தாலும் சரி, மனிதனை நாடாத வரையில் நீங்கள் இறைவன் பக்கமே இருக்கிறீர்கள். 2 வழிகள். மனிதன் உங்களுக்கு காட்டும் வழி உங்களுடைய அறிவு, இறைவன் உங்களுக்கு காட்டும் வழி உங்களுடைய ஞானங்கள். இருதயத்தை நம்புங்கள், விருப்பங்களை நம்புங்கள், அதை பின்பற்றுங்கள். உங்களுக்கான பாதை திறக்கும் வரையில் நீங்கள் எந்த அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த உலக அமைப்பில் வாழ்ந்து வாருங்கள் பொறுமையுடன். இந்த ஒரு வாழ்க்கையை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் எங்கு தவறுகிறோம் என்றால், இந்த உலக வாழ்க்கை எதுவரையில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய அறிவை எந்த அளவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இறைவனுடைய பாதை திறக்கும் வரையில் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பெறும் பொருட்டு அதை கொண்டு நிலையாக வாழ்ந்துவிடலாம் என்று உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் நிச்சயமாக அது இல்லை.
மனதுக்கு நிறைவானது இறைவனத்திலிருந்து வர இருக்கிறது. நீங்கள் ஈட்டக்கூடிய பொருள் காரணமாக மனம் நிறைவடைவதில்லை. உங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது, திருமணம் நடந்து விட்டது, பிடித்த பெண்ணை மணந்து கொண்டு விட்டீர்கள், திருமணம் கசக்கிறது, மன வாழ்க்கை கசக்கிறது. ஏன்? மன சரியில்லை. ஒரு திருமணத்துக்கு பதிலாக இன்னொரு திருமணம், அதுவும் மன சரியில்லை. நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் 4-5 திருமணங்கள், அதிலும் வாழ்க்கை கசக்கிறது. மனம் சம்பந்தப்பட்டது, பொருள் சம்பந்தப்பட்டதல்ல, வடிவம் சம்பந்தப்பட்டதல்ல, வடிவம் இல்லாதது சம்பந்தப்பட்டது. மனம் என்பது வடிவம் இல்லாதது. உருவமற்ற அந்த உண்மையை நம்புங்கள். உருவத்தை கொண்டு எதை நம்பினாலும் தொலைந்தீர்கள். உருவத்தின் அடிப்படையில் உங்களுடைய மனம் சுகமடையாது. மன வாழ்க்கை மனமிக்க வாழ்க்கையாக அமைய வேண்டும். மனதில் இறைவன் எதை விதித்தானோ அது மறைவாக இருக்கிறது. அதை வெளிச்சொல்லக்கூட சக்தி பெற மாட்டீர்கள். அவ்வளவு கற்பனைகள், கனவுகள் வாழ்ந்து கொண்டிருப்பது வெளியில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கும் பொழுது சொல்ல முடியாதது, எண்ணிலடங்காதது, நிலைத்திருக்கக்கூடியது, என்றும் செழிக்கக்கூடியது, அந்த வாழ்க்கையை மட்டுமே விரும்புங்கள். இதற்கு குறைவாக எந்த ஒன்றின் மீதும் நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம். மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவ்வளவும் அழியக்கூடியது, தேய்ந்து கொண்டிருப்பது, தீட்டுப்பட்டது, அசிங்கமானது. வேண்டாம். இவரை போன்று வர வேண்டும், அவரை போன்று வர வேண்டும். இறைவன் எனக்கு எதில் அறிவித்திருக்கின்றானோ, என்னுடைய பகல் கனவாக அறிவித்திருக்கின்றானோ, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ, விருப்பம் கொண்டிருக்கின்றேனோ, அதில் நான் வாழ வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இது இறைவனுடைய விருப்பமாக இருப்பதன் காரணமாக இதுவே உங்களுடைய விருப்பமாகவும் அமைய வேண்டும். இந்த விருப்பத்திற்கு குறைவாக வேறு எந்த பக்கமும் நீங்கள் சென்றுவிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், உங்களுக்காக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு விதித்திருப்பது அவன் புறத்திலிருந்துள்ள வாழ்க்கை வழியாகும். நாம் 600 கோடி மக்கள் இந்த உலகில் வாழ்கிறோம் என்றால் 600 கோடி பாதைகள் உங்களுக்காக, தனித்தனியான பாதைகள். அதில் உங்களுக்கு இறைவன் ஒருவன் மட்டுமே எஜமானன், அவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிமை. இந்த உலகத்தின் பாதையில் நீங்கள் செயல்படுகிறானால் ஒருவனுக்கு அடிமையாக இருப்பதை விட்டு பல எஜமானர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டுள்ள பல எஜமானர்களுக்கு ஒரு அடிமை, ஒருவனுக்கு ஒருவன். யார் சிறந்தவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சிந்தித்துணர்ந்து பார்த்து தெளிவடையுங்கள். உங்களுக்கு இறைவன் மட்டும் போதுமானவன் என்றால் அவன் ஒரு எஜமானன், கருத்து வேற்றுமை இல்லாதவன், மேலான நன்மைகளை உங்களுக்காக அளிக்க காத்திருப்பவன் அவனா? அல்லது பல எஜமானர்களுக்கு அடிமையாக நாடோடிகளாக சுற்றித் திரிவீர்களே, இந்த வாழ்க்கை உங்களுக்கு, உழைப்பு என்ற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? உழைப்பை பற்றி கேட்டிருக்கிறார்கள். நல்ல காரியங்களுக்கு உழைப்பு. யார் ஒருவராவது கூறுங்கள், உழைப்பு இன்னொருத்தருக்கு ஆஃபீஸில் போய் உழைக்கிறது யாருக்காவது பிடிக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிக்குமா, மிச்சம் 6 நாள் பிடிக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லீவு நாள் பிடிக்குமா, வேலை நாள் பிடிக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள் நிச்சயமாக எனக்கு வேலை செய்வது பிடிக்காது, மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டிருக்கிறது, இன்னொரு மனிதனுக்காக உழைத்து கொடுப்பது என்பது எனக்கு பிடிக்காது, எனக்கு நானே 24 மணி நேரமும் வேலை செய்வேன், அது எனக்கு ஹாபி, அதில் எனக்கு நிச்சயமாக சோர்வு கிடையாது. இன்னொருத்தருக்காக செய்யும் பொழுது நிச்சயமாக நான் சோர்வடைகிறேன், எனக்கு பிடிப்பதில்லை. உங்களுடைய தேவைகளை இறைவன் உங்களுக்காக அறிவித்திருக்கின்றான். அவன் ஒருவனை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. அவன் ஒருவன் உங்களுக்கு உதவி புரிந்தால் வேறு எவருக்கும் நீங்கள் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு அறிந்து கொள்ளுங்கள். நினைத்தால் சுகம் என்ற இந்த வாழ்க்கையில் நான் மனிதர்களை நம்பி வாழ வேண்டிய அவசியமில்லாமல் இறைவனாக்கியிருக்கிறான். மனிதர்களுடைய அறிவு மகத்தான மருத்துவ அறிவு என்று இவர்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அறிவும் எனக்கு தேவையில்லை, நீக்கிவிட்டேன். அதற்காக நான் கடுமையாக உழைத்த உழைப்பு இப்பொழுது என் கால்களுக்கு கீழே தூக்கி எறிந்த பிறகு அதன் மீது தான் நான் நடக்க வேண்டும். மனிதனுடைய அறிவும் தேவையில்லை, அவனுடைய கல்வியும் தேவையில்லை, மனிதனுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை, இருப்பதிலேயே மிக உயர்வான சம்பாத்தியம் கொண்ட அந்த ஒரு தொழிலும் தேவையில்லை, மனிதர்களை நம்பி வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. எனினும் உங்களுடைய வாழ்க்கை சராசரி மனிதர்களைப் போன்றே இந்த உலகத்தில் நடைமுறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவன் தான் நாடியதை செய்பவன். நீங்கள் மட்டும் அவன் ஒருவனை மட்டும் நம்பிக்கை கொண்டால் போதும்.
இனி உங்களுக்கு என்ன தீமை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் என்று கூறவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த இறை வழி மருத்துவம் என்ற அந்த பாதைக்கு திரும்புவதற்கு முன்பாக ஊசியை வைத்து போட்டுக் கொண்டிருக்கும் வரையில் எல்லோரும் நம்பிக்கை கொண்டார்கள். ஊசியை விட்டதும் ஒருவரும் வரவில்லை. இப்பொழுது இறைவனிடமிருந்து கடுமையான சோதனை உங்களுக்கு இருக்கிறது. நினைத்தால் சுகம் என்று வரும்பொழுது என்னுடைய வகுப்பாரை சார்ந்த முஸ்லிம்கள் முல்லாக்கள் என்பவர்கள் எங்களுக்கு தெரியாத இறைவனா இவருக்கு தெரிந்து விட்டார் என்று, இப்படியே ஒவ்வொரு கூட்டத்தினரும் எங்களிடம் பகவான்கள் இருக்கிறார்கள், எங்களிடம் சாமியார்கள் இருக்கிறார்கள், எங்களிடம் ஜெபிப்பவர்கள் இருக்கிறார்கள், எங்களிடம் முல்லாக்களும் இமாம்களும் இருக்கிறார்கள், நீங்கள் என்ன ஒன்றையும் காணோம். பேசிக் மினிமம் குவாலிட்டி ஒரு தாடியை கூட காணோம். நீங்கள் எப்படி எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும்? நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். இந்த சோதனையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இப்பொழுதும் முயற்சி என்னவென்றால் பொறுமை. வீணான வார்த்தைகளை பேசப் போவதில்லை. அப்பொழுது நான் கூறியதாவது, ஒரு நாளைக்கு 200-300 நோயாளிகள் வந்து கொண்டிருந்த சமயம் கூறியதாவது, உங்களில் யார் ஒருவர் கூட இங்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களை நம்பி நான் வாழவில்லை. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், பார்த்து விடுவோம் என்று சொல்லி சென்றவர்கள் தான் 5 வருடங்கள் கழித்து 6 வருடங்கள் கழித்து அவர்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அப்படி சொன்னீர்களே, இன்று ஏன் வந்தீர்களே, அந்த பேச்சு கிடையாது. அறிவில்லாமல் கூறிய வார்த்தை, அவசரத்தில் கூறிய வார்த்தை, பொறாமையின் காரணமாக கூறிய வார்த்தை. அதற்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் முடிய அவர்கள் திருந்தியவர்களாக வருவார்கள். வருமானமும் அப்படித்தான், எல்லையில்லாத வருமானம். அவற்றையும் நான் விடவில்லை, என் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அது நீக்கப்பட்டது, அப்படித்தான் கூற வேண்டும். ஏனென்றால் நான் என்றால் அதை விடுபவன் இல்லை. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்து கொண்டிருக்கிற வருமானத்தை விடுபவர் யார்? சராசரி மனிதர்களாக இருந்தால். அந்த நேரத்தில் அது வேண்டாம் என்று உறுதியாக என் மனதில் பட்டது, செய்ய வைக்கப்பட்டது இறைவனுடைய அனுமதியை கொண்டே. அப்பொழுது நான் நானாக இல்லை. இறைவனுடைய பாக்கியம் திரும்பும் வரையில் நான் நானாக இல்லை. இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய பொறுப்பில் விட்டுவிட்டிருந்தால் நிச்சயமாக இந்த இறை பாக்கியத்தை விட்டுவிட்டு மீண்டும் அக்குபங்கி தொழிலை எடுத்திருப்பீர்கள். அந்த வாழ்க்கையில் ஒரு சொற்பகாலம் சுகம் வைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று வரை என்னுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் கூறுங்கள், என் இறைவனே, என்னுடைய காரியத்தில் நீ பொறுப்பாளியாக இருப்பாயாக, என் காரியத்தை நீ சீரமைப்பாயாக, உன்னுடைய பாதையில் நான் நிலைத்திருக்க என்னுடைய இருதயங்களை பலப்படுத்துவாயாக, இன்னும் என்னுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக, என்னை என் பொறுப்பில் விட்டு விடாதிருப்பாயாக, நீ உன் பொறுப்பில் என்னை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பிரார்த்தனையை கொண்டு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள். நீங்கள் எவருக்கும் உழைக்கக்கூடாது என்பது உங்களுடைய இருதயத்தில் இறைவன் விதைத்திருக்கக்கூடிய இந்த நன்மை, இதையாவது பின்பற்றுங்கள். எவன் ஒருவனுக்கும் உழைக்க மாட்டேன், அடிமையாக இருக்க மாட்டேன். இன்னொருத்தருக்காக உழைக்கிறீங்களோ அதில் நன்மை எதுவும் இல்லை, நல்ல காரியத்திற்காக என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். ஏன் உழைக்கக்கூடாது என்று? உழைப்பு உங்களுக்கு வெறுக்கப்பட்டது. உங்களுடைய மனத்தை தொட்டு சொல்லுங்கள், யார் ஒருவருக்காவது உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இறைவன் உங்களுக்கு அளித்திருப்பது சுகமான வாழ்க்கை வேண்டும் என்பது. நீங்கள் சொல்வதோ எனக்கு உழைக்கக்கூடிய, உழைத்து தேய்ந்து ஓடாய் போகக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு என்ன கேடு? நன்மைக்கு பதிலாக எப்படி தீமையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? சொல்லுங்கள். உழைக்க வேண்டும் என்று விரும்பிய இவர் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்கிறாரா, வேண்டாம் என்கிறாரா? இறைவனுக்கு புறம்பாக அநியாயமான எண்ணங்களை கொண்டு ஊர் மெச்ச வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி எண்ணங்களை கொள்ளாதீர்கள். உழைத்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட 4 பேர் ஆஹா எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. யாருக்கு கேடு? ஏன் கேடு மற்ற பேருக்கு நல்லா தான் இருக்கும். நான் உயர்ந்தாதானே மற்ற பேருக்கு பிடிக்காது. உழைச்சி அடிமையாக மண்ணோடு மண்ணாக போகிறது தான் எல்லாத்துக்கும் பிடிக்குமே. கண்டிப்பாக அவங்களை மெச்சுவாங்க. உழைத்து வாழ வேண்டும் என்பது கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, உளுத்து போன வார்த்தை, மனித சமுதாயத்துக்கு உதவாத வார்த்தை. ஆடு மாடு மிருகங்களுக்கு உரிய வார்த்தையை உங்களுக்கு ஆகமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள்.
பொது சுமக்கக்கூடிய கழுதைக்கு உரிய வார்த்தையை உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உழைக்கக்கூடாது என்பது உங்களுடைய ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த விருப்பம் உங்களுக்காக அமையும் வரையில் நீங்கள் தேடிக்கொண்ட இந்த உழைப்பை விட்டுவிட வேண்டாம். தாராளமாக நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். உடனே அடுத்த கேள்வி வேண்டாம். உழைப்பை விட்டுவிட்டு அடுத்து என்ன செய்வது? அடுத்து வரும் வரையில் உழைப்பை விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேடிக்கொண்ட இந்த வினையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த விருப்பத்தை விட்டுவிட வேண்டாம். எவனுக்கும் உழைக்க மாட்டேன், ஆனாலும் சுகமான வாழ்க்கை எனக்கு வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையின் மீதுதான் இன்று இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். யாரொருவருக்கும் உழைக்கக்கூடாது என்பது. இதன் காரணமாகவே என்னோடு இருப்பவர்கள் எனக்கு வேலையாட்களாக இல்லை. அவர்கள் எனக்கு உதவியாளர்கள், நான் அவர்களுக்கு உதவியாளர்கள். என்னோடு 4 பேர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் ஒருவருக்கு ஒரு முதலாளிகளும் இல்லை, தொழிலாளிகளும் இல்லை. அவர்களுடைய மனதின் நன்மையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இறைவனுடைய கட்டளையை கொண்டு என்னுடைய மனதின் அமைதியை அவர்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு உதவியாளர்களாக இருக்கிறமே தவிர யார் ஒருவரும் எஜமானனும் இல்லை, தொழிலாளர்களும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் மனித சமுதாயத்தின் வாழ்க்கையிலிருந்து பல மடங்கு உயர்த்தி விடுவான். உயர்வான அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு போட்டியாளர்கள் இல்லை, உங்களுக்கு பொறாமையாளர்கள் இல்லை. இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான் உங்களை இந்த வாழ்க்கையில், நீடித்த வாழ்க்கையில் உங்களை வாழ வைப்பதற்கு. நான் என்று ஒரு பொருளை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்றால், எனக்கு வேண்டும் என்று நான் விரும்பிவிட்டால், அந்த விருப்பம் உங்களுக்கு நிச்சயமாக உரியது என்று இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டது, விதிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. ஆயினும் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என் இருதயத்தை அதற்கு தகுதி படைத்த நிலையில் நான் உயர்த்தி கொள்ள வேண்டும். இறைவனிடமிருந்து ஒரு பாக்கியம் உங்களுக்கு வருகிறது என்றால் அது எல்லை இல்லாதது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த எல்லை இல்லாததை நீங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. சேமிப்பதன் காரணமாக இறைவன் கொடுத்த அந்த பாக்கியங்களை தாராளமாக நீங்கள் செலவழிக்க வேண்டும். பொறுமையுடன் இருந்து, அதாவது இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் இருந்து இறைவன் உங்களுக்கு எதில் அளித்திருக்கின்றானோ அதை நீங்கள் தாராளமாக செலவு செய்ய வேண்டும். இருப்பதிலிருந்து செலவு செய்ய வேண்டும். நாளைக்கு என்று சேர்ப்பீர்களானால், உங்களுடைய சேமிப்பை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால் அது உங்களுக்கு பயனளிக்காது. இறைவனுடைய பாக்கியம் இன்னும் தள்ளி போகும். நிறைவேற வேண்டியது நெடுந்தொலைவிலாகிவிடும். கஞ்சத்தனத்திற்கும் கரிமித்தனத்திற்கும் நீங்கள் ஆளாக வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்கு போக மீதமானதை செலவு செய்யுங்கள். நாளைக்கு என்று சேமிக்கவும் வேண்டாம். நாளைக்கு என்று உங்களுடைய இந்த உலக வாழ்வாதாரத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஏனெனில் உங்களுடைய அறிவை கொண்டு நிறைய சம்பாதித்து நிறைய சேமித்து வைத்து விட்டால் என்றென்றும் வாழ்ந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் இறைவன் தன் புறத்திலிருந்து தரக்கூடிய வாக்களித்தானே, அதை பற்றி என்ன? நம்புகிறேன், ஆனாலும் இதை நான் அதிகரித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இறைவனுடைய அந்த மகத்தான பாக்கியத்தை நிராகரிப்பதற்கு ஒப்பாகும். பெரும்பாலான விருப்பங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சம்பாதித்துக் கொள்கிறீர்களே தவிர அது இறைவனிடமிருந்து வந்ததல்ல. மனிதர்களுடைய வழிமுறையில் நீங்கள் சம்பாதிப்பதற்கு அனைத்திற்கும் நீங்கள் இறைவனை எடுக்க வேண்டாம், இறைவனுடைய பாக்கியம் என்று கூற வேண்டாம். மனிதர்களுடைய வழிமுறையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் எனக்கு அளித்த பாக்கியம் என்று கூறி வராத ஒன்றை வந்ததாக நீங்கள் நினைத்துக்கொண்டு உங்களுடைய நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம். உறுதியாக நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கை என்பது இறைவனிடம் சேருகிறது. அவனிடமிருந்து வழிவர வேண்டும். அவனுடைய வழி வருமானால் அந்த பாக்கியங்கள் நிறைவானதாகவும் குறைவில்லாமலும் இருக்கும், என்றும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை உங்கள் வகையில் தேடும் பொழுது கடுமையாக உடைத்து நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கும், சேமிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அது நிலைத்திருக்குமா என்பதை பற்றிய சந்தேகமும் அச்சமும் உங்களுள் இல்லாமல் இருக்காது. எதன் மீது இப்பொழுது நம்பிக்கை கொள்வீர்கள்? இந்த இறை ஞானங்கள் உங்களுக்கும் வேண்டும். அதாவது இறைவனுடைய பாதை திறக்கப்பட வேண்டும். அதுவரையில் இறைவன் எனக்கு எதில் அளித்திருக்கின்றானோ அதில் நான் வாழுகிறேன். இந்த வாழ்க்கையில் நான் அதிகமாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. இறைவன் கொடுத்ததிலிருந்து தாராளமாக செலவு செய்கிறேன். இறைவனுடைய பாக்கியம் எனக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்பதற்காக பொறுமையையும் மேற்கொள்கிறேன். நாளைய வாழ்வில் எனக்கு தரித்திரம் வந்துவிடுமோ, நிறைய செலவழித்து விட்டேன், நாளைய வாழ்க்கையில் எனக்கு இல்லை, இந்த தொழிலில் நான் அதிகரித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும், ஆனால் இறைவனை நம்பி நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன், நாளைய வாழ்க்கை என்ன என்ற அளவுக்கு நீங்கள் சோதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமோ அதற்கு மேலாக நிச்சயமாக சோதிக்கப்பட மாட்டீர்கள். ஆனால்
இறுதியாக நீங்கள் இறைவனை மறந்து அவனுடைய பாதை அடுத்த க்ஷணம் திறக்க இருக்க அதற்கு முற்தருணம் நீங்கள் உங்களுடைய வழிமுறைகளில் மேற்கொண்டு விட்டீர்களானால் அவ்வளவு பாதையை முடிவிடுகிறீர்கள். எப்பொழுது உங்களுக்கு நெருக்கடி ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் இறைவனுடைய பாதை திறக்க இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். நெருக்கடி எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ இந்த உலக வாழ்க்கையில் நான் ஏற்கனவே பல வழிமுறைகள் வந்தன, பல பாதைகள் இருந்தன, நான் தவறவிட்டு விட்டேன், இன்று எந்த பாதையும் இல்லை, இப்பொழுது நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன், ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை நிச்சயமாக நச்சரிப்பார்கள். நாளைய வேளையில் நிச்சயமாக நாளைக்கு நமக்கு வாழ்வாதாரத்திற்குரிய பொருளாதாரம் இருக்காது, என்ன செய்வீர்கள் என்று. இப்பொழுது நீங்கள் அதிகமாக என்றுமில்லாத அளவுக்கு மேல் அதிகமாக நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு இறைவனுடைய வாக்கும் உண்மையானது, அவன் தன் வாக்குறுதியில் மீறமாட்டான் என்பதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்தியவர்கள், இந்த கண்ணியத்திற்கு நிச்சயமாக தனக்குத்தானே கண்ணியக்குறைவு இறைவன் ஏற்படுத்த மாட்டான். இந்த நம்பிக்கையின் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள். என்னுடைய தேவை எனக்கு, உங்களுடைய தேவை உங்களுக்கு. உங்களுடைய தேவைகளை நான் அபகரிக்க முடியாது, என்னுடைய தேவைகளை நீங்கள் அபகரிக்க முடியாது. இறைவன் தகுதியறிந்து ஒவ்வொருடைய தேவையையும் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றான். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் என்னுடைய தகுதியில் உயரும் வரையில் அந்த ஒரு பொருள், நான் விரும்பிய அந்த ஒரு பாதை எனக்கு இல்லை. உங்களை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள். இறைவனுடைய பாக்கியங்களை நீங்கள் அடையும் வரையில் உங்களுக்கு பொறுமையும் வேண்டும், அது இறை வணக்க வழிபாடு. நீங்கள் இறைவன் அளித்ததிலிருந்து தாராளமாக செலவு செய்ய வேண்டும். நீங்கள் இறைவனை நம்புகிறீர்கள் என்பதற்கான செயல்பூர்வமான எடுத்துக்காட்டு. நான் செலவு செய்கிறேன், சேமிக்கவில்லை. சேமித்தால் என்னுடைய வழிமுறையை நான் நம்புகிறேன். செலவு செய்தால் இறைவன் எனக்கு தருவான் என்பதன் மீது, மறைவான அந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்கிறேன். கஞ்சத்தனமும் கருமித்தனமும் எப்பொழுது நீங்குகிறதோ நிச்சயமாக உங்களுடைய இறை பக்தியில், இறை உணர்வில், நம்பிக்கையில் உயர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைகின்றான், உங்களுக்கான பாதைகளை திறக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது என்றால், அந்த நிம்மதியும் அமைதியும் இறைவன் கொடுத்ததாகும். நீங்கள் சம்பாதிக்கவில்லை. நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் வெறும் பணம்தான். பிணமாக ஆகும் வரையில் பணம் ஒன்றை தவிர நீங்கள் சம்பாதிக்கப் போவதில்லை. இந்த பணத்தையெல்லாம் கொடுத்து அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் வாங்க முடியுமானால் சிந்தித்து பாருங்கள். மன அமைதி என்ற ஒன்று இறைவன் அளித்தால் தவிர நான் ஒரு காலம் சம்பாதிப்பதில்லை. இவ்வளவு பணத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மனிதர்களுடைய வாழ்க்கையின் வழிமுறையில் நம்மை சீரழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பல எஜமானர்களுக்கு அடிமைகளாக, இறைவனை தவிர மனிதர்களுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில், உழைப்பு என்ற ஓடாக நான் ஆகிக் கொண்டிருக்கும் வரையில் கேடான வாழ்க்கையை நாம் இருந்து கொண்டிருந்தாலும் மனதில் நிம்மதி என்று ஒன்று இருக்கிறது. அது பணத்தை கொண்டு சம்பாதித்ததல்ல. எவ்வளவு மானக்கேடுகளுக்கும் சுயமரியாதை குறைவுக்கும் தன் மரியாதை இழப்பிற்கும் நடுவே எனக்கு ஒரு அமைதி இருக்கிறது என்றால் அது இறைவன் கொடுத்ததாகும். அந்த மனதிற்கு ஒரு பங்கம் ஏற்பட்டுவிட்டால், ஒரு வேதனை ஏற்பட்டுவிட்டால், நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை கசந்துவிடும். வாழ்க்கையை மாய்த்துக்கொள்ள நினைப்பீர்கள். அந்த அளவுக்கு இந்த மனதின் வேதனை நரக வேதனையாகும். இந்த நரக வேதனையிலிருந்து, நெருப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ள எரியும் நெருப்பில் தீ குளிக்க நீங்கள் முயல்வீர்கள். அவ்வளவு சுகமானது இந்த எரியும் கட்டையில் உங்களுக்கு நீங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக பாயும் பொழுது அது அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மனதினுடைய தீக்கு நிகராக எந்த விதமான வேதனையும் இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நெருப்பு, நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பு குளிர்ச்சிக்கு சமமானதாகும், தீ குளித்தலாகும். அது எந்த அளவுக்கு இறைவனுடைய பாக்கியம் உயர்வானது, எந்த அளவுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை கசப்பானதும் நரக நெருப்புக்குரியதாகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றும் இறைவனுடைய உதவி இல்லாமல் நம்மில் ஒருவர் கூட அடுத்த மூச்சை நாம் சுவாசிக்க விரும்ப மாட்டோம். வேதனையின் கொடுமையின் காரணமாக என் உயிர் போய்விடக்கூடாது என்று நாம் விரும்புவோம். இந்த நிம்மதியும் இந்த அமைதியும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி வரையில் நீங்கள் பெறக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பாக்கியமாகும். அந்த பாக்கியத்தினுள் இன்று நீங்கள் நுழையுங்கள். உங்களுடைய நவீன உலக வாழ்க்கையை கொண்டு நீங்கள் இதை அடைய முடியாது. மனிதனுடைய உழைப்பின் காரணமாகத்தான் இவ்வளவு நவீனமான கருவிகள் இருக்கின்றன என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். உழைப்பின் காரணமாகத்தானே வந்தது என்று எழுதியிருக்கிறார். இவ்வளவையும் கொண்டு நிம்மதியையும் அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது அடைய முடியாது. வீணாக உங்களுடைய அறிவு எனும் மதி மயக்கத்தில் உங்களை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள்.
அறிவு என்பது கேடான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்துச் செல்லும், நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்துச் செல்லும். அந்த நிம்மதியை தொலைத்து விட்டால் உங்களுடைய அறிவின் பாதையில் பின்னர் நீங்கள் அதே அறிவின் பாதையில் அந்த நிம்மதியை விலைக்கு வாங்க முடியாது. இதுவும் நீங்கள் அறியாததல்ல, நீங்கள் அறிந்து வைத்திருப்பது உண்மையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். எப்படி மனிதர்களை நம்பி நாம் சீரடிகிறோம்? நிம்மதிக்கும் அமைதிக்கும் ஈடான ஒரு சம்பாத்தியம் எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? பணத்தை கொண்டும் உங்களுடைய செல்வத்தை கொண்டும் உங்களுடைய அறிவை கொண்டும் நவீன விஞ்ஞானத்தின் அனைத்து சக்திகளின் திரட்சியை கொண்டும் இந்த நிம்மதியும் அமைதியும் வாங்க முடியாது. மனிதனாக பிறந்தால் அமைதியும் நிம்மதியும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையாகவும் பாக்கியமாகவும் இறைவன் புறத்திலிருந்து இன்னும் அதிகமாக விரும்பி பெற வேண்டியதாகவும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த பாதையிலிருந்து நாம் ஒருபோதும் விலகிவிட வேண்டாம். எப்படி நான் இந்த உலக வாழ்க்கையை இனி விரும்புவது? ஒருபோதும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்திற்கும் நான் ஆளாகக்கூடாது. இது இறைவன் நமக்கு கொடுத்த விருப்பங்கள். மனித அறிவை கொண்டு இது சாத்தியமில்லை. அதன் காரணமாக எனக்கு சுகம் வேண்டாம் என்று கூறப்போகிறீர்களா, சுகம் வேண்டும் என்று கூறப்போகிறீர்களா? மனித அறிவுக்கு சாத்தியமில்லை, விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக சாத்தியமில்லை, உழைக்காமல் சாத்தியமில்லை. 58 வயசுக்கு மேலே உழைக்க முடியாது. என்ன செய்ய போறீங்க? தெருவில் வீசி எறியப்படுவீங்களே, அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? உழைப்பு உழைப்பு என்று கத்திக் கொண்டிருக்கிறீர்களே, எப்பொழுது உழைப்பு உங்களுக்கு தேவையில்லையோ அப்பொழுது நீங்கள் உழைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டேன், இனி நான் உழைக்க மாட்டேன், உழைக்க சக்தி இல்லை, என்ன செய்ய முடியும், உழைத்தால்தான் சாப்பாடு என்று கேட்டால் நீங்கள் சாக வேண்டியதுதான். இப்பொழுது பிறரிடம் கையேந்துவீர்கள். பிச்சை எடுப்பதும் உழைப்பு என்று கூறினாலும் கூறுவீர்கள். உங்களுடைய உழைப்பு இறுதியில் உங்களை பிச்சை எடுக்கக்கூடிய தன்மைக்கு ஆளாக்கிவிடுமே. அப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்று பாருங்கள். அப்பொழுதும் அதுவும் உழைப்புதானே, தொழில்தானே, பிச்சையும் ஒரு தொழில்தானே என்று கூறுவீர்கள். இன்று விபச்சாரத்தை தொழில் என்று கூறுபவர்கள் பாலியல் தொழில் கண்ணியம் கொடுக்கிறார். விபச்சாரத்திற்கு பாலியல் தொழில் என்று கண்ணியம் சேர்க்கிறார். அவர்களை கண்ணியக்குறைவாக நடத்த வேண்டாம், அதுவும் தொழில்தான். இந்த மகா மட்டமான மனித அறிவையா நம்பி நீங்கள் செயல்படுவீர்கள்? ஒருபோதும் இல்லை. நாம் கண்ணியவான்களாக படைக்கப்பட்டவர்கள், மேன்மையானவர்களாக படைக்கப்பட்டவர்கள். மனிதன் என்ற இனம் ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருளையும் விட உயர்ந்ததாகும். ஏன் நீங்கள் இதை மறுத்துவிட்டு மனித அறிவின் பக்கம் செல்கிறீர்கள்? நம்முடைய கேடு மனிதர்களை நம்புவதும், மனிதர்களுடைய அறிவை நம்புவதும், அவர்களுடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வதும், பின்னர் அதிலேயே சீரடைந்து கொண்டிருக்கும் பொழுதும் இறைவனை நம்பாமல் இருப்பதும், இறுதி வரையில் நம்ப மாட்டேன் என்று கூறுவதும் நம்முடைய அழிவின் பாதையாக இருக்கிறது. எல்லோரும் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். நமக்காக நாம் தேடிக்கொண்ட மிக கெட்ட வாழ்க்கை உழைப்பு என்ற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம். இறைவன் நம்மை பற்றி மிகவும் அதிருப்தி அடைந்திருக்கின்றான். இருந்தாலும் உங்கள் மீது பேரன்பு கொண்டவன், உங்கள் மீது இரக்கமுடையவன். உங்களுக்காக தன்னுடைய விருப்பங்களை கனவுகளாகவும் கற்பனைகளாகவும் நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு மனதில் ஏற்படுத்தி உங்களை வாழ வைத்து அதில் விருப்பம் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை காட்டிக் கொண்டிருக்கின்றான். நான் எதை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றான். இன்று நாம் அதன் மீது நம்பிக்கை மட்டும் கொள்வோமாக. நம்மில் இன்று யாரும் பணக்காரரும் இல்லை, ஏழையும் இல்லை. மாறாக மனிதர்களுக்கு அடிமைப்பட்ட மிக மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சுய கௌரவத்தை இழந்து விட்டவர்கள், தன்மானத்தை குடிதோண்டி புதைத்து விட்டோம், நடைப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய பார்வையில் நாம் எந்த சமயத்தில் இவன் நரகவாசி என்று முத்திரையிடப்படுவோம், எப்பொழுது நம்மை இறைவன் கைவிடுவான் என்று தெரியாது. அந்த நிலைக்கு நரகத்தின் விளிம்பில் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால், ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. எதன் மீது? சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதன் மீது. அந்த சுகம் எது? மனதின் நிம்மதி. ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதி என்பது மனிதனால் முடியாது, மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனிதன் இதை சம்பாதிக்க முடியாது. இந்த மனிதனுடைய பிறவி என்ற அந்த இழிவான இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்களை கொண்டு, வாழ்க்கையை கொண்டு, அறிவை கொண்டு வாழக்கூடிய, பெருமையை கொண்டு வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலிருந்து நாம் விலகுகிறோம். முற்றிலுமாக 100% விலகுகிறோம். இப்பொழுது இறைவன் உங்கள் பக்கமாக இருக்கிறான்.
நரகத்தின் விளிம்பிலிருந்து உங்களை கரை சேர்க்கக்கூடியவன் அந்த இறைவன். இப்பொழுது நம்புங்கள், இன்னும் அதிகமாக நம்புங்கள். நம்மில் ஒருவர் கூட இந்த ஒரு தேவை இல்லாமல் இல்லை. நிம்மதியும் அமைதியும் என்றென்றும் வேண்டும் என்ற இந்த ஒரு உணர்வு இல்லாதவர் யாராக இருந்தால் கை தூக்குங்கள். நிம்மதியும் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் எனக்கு வாடும் காலமெல்லாம், என்னுடைய குடும்பத்தினர் வாடும் காலமெல்லாம், என் குடும்பத்தினருக்கும் என் சந்ததியினர் வாடும் காலமெல்லாம் அவர்கள் வாழ்க்கைக்கும் சாந்தியும் சமாதானமும் நன்மையும் அமைதியும் நிம்மதியும் வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யாராவது இங்கு இருந்தால் கை தூக்குங்கள். அடுத்த கேள்வி, இதை மனித அறிவை கொண்டு சம்பாதிக்க முடியும் என்று நம்புபவர்கள் கை தூக்குங்கள் பார்க்கலாம். மனித அறிவுக்கு சாத்தியமில்லை என்பதன் காரணமாக இந்த ஒரு தேவையை எனக்கு வேண்டாம் என்று கூறுபவர்களா நீங்கள்? இல்லை. எப்படி நீங்கள் இறைவனை மறுப்பீர்கள்? இறைவனை தவிர எனக்கு வழி இல்லை என்று இப்பொழுது நம்புங்கள். அந்த இறை உணர்வுகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றன. அந்த இருதயத்தில் நீங்கள் இறைவனை நம்பி பழக வேண்டும். இருதயத்திற்கு அப்பால் இறைவன் இல்லை. என்னுடைய இருதயத்தை விட்டு வெளியில் வர உங்களுக்கு இறைவன் இல்லை. மனிதர்கள் அறிவு வெளிவேஷங்களை கொண்டு நீங்கள் பிறருக்கு காட்டிக்கொள்ளுங்கள் பக்தியாளர்கள் என்று. ஆனால் இறைவன் உங்களை நிச்சயமாக தூற்றுகிறான், உங்களை வெறுக்கிறான், உங்களை புறக்கணிக்கிறான். அவன் உங்களுடைய இருதயத்தில் அவனை கண்ணியப்படுத்துகிறீர்களா என்பதை அவன் கவனிக்கிறானே தவிர வெளிவேஷத்தில் நீங்கள் ஊரை ஏமாற்றுகிறீர்கள், ஊருக்கு காண்பிக்கிறீர்கள், அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய இறைவனுக்கு வழிபாட்டின்படி அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் இறைவனை கண்ணியப்படுத்த விரும்பவில்லை, ஊருக்கு தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய உறுதியான பாதையின் பக்கம் திரும்புங்கள். என் இருதயமே கோயில் என்றும், இருதயத்தில் இறை உணர்வுகளே நான் மதிக்க வேண்டியது, இறைவனை ஒரு காலம் பார்க்க முடியாது. ஏனென்றால் மனம் என்ற ஒன்று உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. நம்பிக்கை கொள்கிறோம், ஆனால் மனதை யாரும் பார்த்ததில்லை. தனித்தனியான மனம், நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான மனம் இருக்கிறது. ஒருவரும் மனதை பார்த்ததில்லை, ஆனால் மனம் ஒன்றுதான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மனம் அனைவருக்கும் ஒன்று. அதில் பிறக்கக்கூடிய நியாயம் உங்களுடைய நியாயம் பிறருக்கு அநியாயமாக மாறிவிடாது. உங்களுடைய வாய்களால் திரித்துக் கூறலாம், ஆனால் உள்ளங்கள் நியாயத்தை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஒரு நன்மை என்றால் நன்மை என்று தான் சொல்ல வேண்டும், தீமை என்று சொல்ல முடியாது. உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையே பொய்யை உண்மையாக திரிக்க முடியும், உண்மையை பொய்யாக திரிக்க முடியும். ஆனால் மனதில் உண்மை உண்மைதான். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்று கூறுவோம். பல சமயங்களில் உங்களுடைய வாய்கள் உண்மைக்கு புறம்பாக பேசும்பொழுது உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு அப்போ மாற்றி சொல்லுவாங்க. இப்படி இந்த மனம் என்பது ஒன்றுதான். ஆனால் கோடிக்கணக்கான மனங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விருப்பங்கள். இது இறைவனுக்கு முடியும். இந்த உருவமற்ற மனதை படைத்த இறைவனுக்கு மட்டும் உருவமா? உருவம் இருந்தால்தான் உங்களால் நம்ப முடியுமா? பிறகு ஏன் மனதை நம்பினீர்கள்? மனது சொல்வதையெல்லாம் ஏன் செய்தீர்கள்? எப்படி உங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டீர்கள்? உருவத்தை கொண்டுதான் நீங்கள் இறைவனை நம்ப வேண்டும் என்ற அந்த கேடான பாதையிலிருந்து நாம் இன்று விலக வேண்டும். உங்களுடைய இறை வணக்கத்தை இறைவனுக்கு மட்டும் தெரியப்படுத்துங்கள், மனிதர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். இறைவன் அதை வெறுக்கின்றான். ஊருக்கு என்னுடைய பக்தியை தெரியப்படுத்துபவர்கள் நிச்சயமாக கேடான வழிபாட்டில் இருக்கிறார்கள். இருதயத்தில் இறைவனை நிலைநிறுத்துங்கள். இப்பொழுது இன்று இந்த நிமிஷம் எதை நம்புவது என்று தெரியவில்லை. நிம்மதி வேண்டும் என்ற அந்த ஒன்றை நம்புங்கள். இப்பொழுது அமைதி வேண்டும் என்ற அந்த ஒன்றை நம்புங்கள். இப்பொழுது சாந்தமும் சமாதானமும் அமையப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும் என்பதை நம்புங்கள். சாந்தம், சமாதானம், அமைதி, நிம்மதி எல்லாம் உங்களுடைய தேவைகள் முழுமையாக உங்களுக்கு நிறைவேறினால் தவிர கிடையாது. எனவே உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய அனைத்து பாதைகளையும் இறைவன் உங்களுக்கு திறக்கின்றான். இந்த நிம்மதியும் அமைதியும் நீங்கள் வேண்டும் பொழுது இந்த உலகிலும் மகத்தான மேன்மையை பெற்றவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். இன்னும் மறு உலகிலும் உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. உழைப்பு உழைப்பு என்று மீண்டும் மீண்டும் இந்த தகாத வார்த்தையை கூற வேண்டாம். நிம்மதி உழைப்பில் கிடையாது. உழைப்பின் காரணமாக மனசாந்தியை பெற முடியாது. ஏன் இதை நாம் சிந்தித்து உணராமல் மீண்டும் மீண்டும் இந்த உழைப்பு என்ற கெட்ட வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். தரித்திரம் பிடித்த வார்த்தை உழைப்பு என்பது. நம்பிக்கை கொள்ளுங்கள். எவருடைய மனதிலும் உழைப்பு பிடிக்காது. ஏன் உண்மைக்கு புறம்பாக வெளியில் பேசி திரிகிறீர்கள்? நமக்கு என்ன கேடு? கூடாது.
இறைவன் நம்மை மன்னித்து விட்டான் என்று இனியும் இந்த வார்த்தையை கூறாதீர்கள், உங்களுக்கு கேடாகவே கூறாதீர்கள். 58 வயதுக்கு அப்புறம் பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் தூர எரிப்படுவீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று இறைவனை நம்பிக்கை கொள்ள தவிர்த்தால் பின்னர் முடியாத காலத்தில் உழைத்தால் தவிர உங்களுக்கு உணவில்லை என்று இதுவரை வாழ்ந்திருந்தீர்கள். உங்களால் கைகளை கால்களை அசைக்க முடியவில்லை, உழைத்தால் தான் உணவு, எனவே இறந்து விடுங்கள். நியாயம் அப்படித்தானே போகும். உழைக்காமல் சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் இருந்தீர்களானால் வயதாகிவிட்ட பிறகு பிச்சை எடுத்து சாப்பிடுவது கேடு, கை கால்கள் அசைக்க முடியவில்லை என்றால் வாழக்கூடாது, செத்துவிடு. அப்பொழுது மட்டும் யாராவது உதவ மாட்டார்கள் என்று கேட்கிறீர்கள். ஏன்? கையும் கால் இருக்கத்தான் செய்யுது, இருக்கிற வரைக்கும் உழைக்க வேண்டியது தானே. உழைப்புக்கு தான் மதிப்பு இருக்க இல்லையா? உழைச்சா உங்களுக்கு உணவு கிடைக்கும் தானே. நம்பிக்கை அப்படி தானே கொண்டிருந்தீங்க. எப்படி? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதர்கள் சொல்வதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டு இருதயத்தில் இறக்கி விடாதீர்கள். இருதயத்தில் உள்ள மேன்மைகள் எல்லாம் கெட்டுவிடும். மனிதர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். மனிதர்கள் அறிவற்றவர்கள். இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு மேலே உங்களை உயர்த்துவான். சமுதாயம் என்பது நல்லவர்கள் வாழக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் யார்? நன்மையை விரும்புபவர்கள். நன்மையில் உச்சமானது எது? நிம்மதியும் அமைதியும். இந்த நிம்மதியும் அமைதியையும் யார் தேடி போகிறார்களோ, அதற்காக காடு மேடு மலையெல்லாம் தேடிச் செல்லவில்லை. அதுவும் மனிதர்களுடைய ஒரு குறிப்பிட்ட வழிமுறையினுடைய வழிபாடாக இருக்கிறது. இருந்த இடத்தில் சீமான்களாக வாடுங்கள். தேவையற்றவர்களாக இறைவன் உங்களை ஆக்குவான். எந்த ஒரு மனிதரும் வாழாத அந்த மென்மையான வாழ்க்கையில் உங்களை அமைப்பான். அந்த வாழ்க்கை வேண்டும். இறைவனுடைய பாக்கியங்களை கொண்டு வாழ்பவன் மற்ற மனிதர்களை விட மேன்மையாக, உயர்ந்தவனாக, மதிப்புமிக்கவனாக, கண்ணியமிக்கவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணமாகத்தான் இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். மனிதர்களை நம்ப வேண்டாம், மனிதர்களை அறிவை கேட்க வேண்டாம். இறைவன் உங்களுக்கு அறிவித்ததை நம்புங்கள். அந்த பாதையின் மீது உறுதியாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. என்ன வாழ்க்கை? நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கை. எதை விரும்பினீர்கள்? இறைவன் அளித்த பாக்கியத்தை விரும்பினீர்கள். இறைவன் நிச்சயமாக அதை உங்களுக்கு அளிப்பதிலிருந்தும் தவறிவிட மாட்டான். இறை வாக்கு உண்மையானது. மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், இறைவன் இல்லை. இன்று முதலாக கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், உண்மைக்கு புறம்பாக பேச வேண்டாம். உழைப்பு என்பது மிருகங்களுக்கு வேண்டும், ஆடு மாடு கழுதைகளுக்கு வேண்டும், மனிதர்களுக்கு கிடையாது. அடிமைத்தனம் என்பது மிருகங்களுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு கிடையாது. இறைவனுக்கு மட்டுமே நான் அடிமை. உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, உங்களுடைய விஞ்ஞான படிப்பு வானத்தையும் தொட்டுவிடலாம், ஆனாலும் நிம்மதியை பெற முடியாது. நிம்மதி ஒன்று இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. நம்புங்கள். அந்த நிம்மதியை உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பெற முடியாது. நம்புங்கள். இப்பொழுது உங்களுடைய பாக்கியம் நிம்மதியும் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், என்னுடைய சந்ததியினருக்கும் வேண்டும், என்னை சார்ந்தவர்களுக்கும் வேண்டும், என்னை சார்ந்தவர்களுடைய சந்ததியினருக்கும் வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய எண்ணங்களை விரிவாக்கம் செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு போதுமான பாதுகாவலனாக இருப்பான். உங்களுடைய கேள்விகளின் விளக்கமாவது, ஒருவருக்கு கொடுக்கப்படும் ஞானங்கள் மற்ற ஒருவருக்கு இல்லை. இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கேள்விக்குரிய விளக்கம் உங்களுக்கு வந்துவிட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தாங்கும் அளவிற்கு மேலாக நாம் கஷ்டப்படுத்துவதில்லை. அப்படியானால் கேன்சர் என்ற ஒரு நோயாளி உயிர் போகும் அளவுக்கு கதறுகிறார், கத்துகிறார். உங்களுடைய வழிமுறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். கடைசி வரையில் கதறலும் கத்தலும் தான். உங்களுடைய வழிமுறையில் ஆரம்பமானது தான் இந்த கத்தலும் கதறலும். முதலில் இறைவன் உங்களுக்காக ஒரு சிறிய கட்டியை ஆரம்பிக்கின்றான். நீங்கள் மனித அறிவை நாடினீர்கள், கட்டி பெரியதாகியது. இன்னும் சிறப்பான மனித அறிவை நாடினீர்கள், இன்னும் கட்டி பெரியதாகியது. இன்னும் சிறப்பானவர்களை உலகம் முழுவதும் தேடினீர்கள், இன்னும் கட்டி பெரிதாகிவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு வாழ வழியில்லை என்று கூறிவிடுகிறார்கள். இப்பொழுதும் அவர்களைத்தான் நம்புகிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் இறைவன் நீங்கள் குணமாக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறான், அவனை நம்புவதில்லை. உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று கூறுவது யார்? நீங்கள் செத்துப்போவீர்கள் என்று கூறுவது யார்? மனித அறிவு, மருத்துவ அறிவு உங்களை கூறுகிறது நீங்கள் செத்துப்போவீர்கள், இறந்து விடுவீர்கள். ஆனால் இறைவன் உள்ளுக்குள் கூறிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். எதை நீங்கள் ஏற்கிறீர்கள், எதை மறுக்கிறீர்கள்? எந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதே கிடையாது. நான் வாழ வேண்டும் என்று இறைவன் எனக்கு அருள் வாக்காக கூறிக்கொண்டிருப்பதை நான் ஒருபோதும் கேட்பதே கிடையாது. இறைவன் தாங்கக்கூடிய அளவில் தான் வைத்தான். உங்களுடைய ஒவ்வொரு படித்தரத்திலும் எந்த வழியையுமே ஏற்படுத்தவில்லை. இப்பொழுதாவது நீங்கள் நம்புங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுது நீங்கள் என் பக்கம் திரும்புவீர்கள் என்பதற்காக. அப்பொழுது நீங்கள் திரும்புவதில்லை.
வலி நிவாரணிகள் இருக்கின்றன, அதை போட்டுக்கொள்வேன், ஊசிகள் போட்டுக்கொள்வேன். இப்பொழுதும் அது எழுதப்பட்டிருப்பது அதுதான், ஊசிகளை போட்டுத்தானே ஆக வேண்டும் என்று. இறைவன் உங்களுக்கு குணமாக வேண்டும் என்று திரும்ப 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 கூறிக்கொண்டிருக்கின்றான். பல வருடங்களாக ஒரு கேன்சர் இன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் 10-15 வருஷங்களாக முத்திரத்துக்கு. எவ்வளவு காலம் உங்களுக்காக பொறுத்திருந்தான் இறைவன். நீங்கள் திரும்பிடுவீர்கள், வழியில்லாமலே குணமாக்கி விடலாம். இவ்வளவு காலமும் வலியுடன் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தீர்கள். சாக போகும் நேரத்தில் தானே உங்களுடைய வேதனைகளும் வலிகளும் அதுவரையில் தாங்கக்கூடிய அளவில் தானே வைத்திருந்தான். எப்படி நீங்கள் அவனுடைய உதவியை மறுத்தீர்கள்? இப்பொழுதும் நன்றியற்று பேசுகிறீர்கள். எந்த ஒன்றையும் உங்களுடைய நன்மைக்காக இருக்குமானால் அதை உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களுக்காக ஆகுமாக்கிக் கொள்ள முடியாது என்பதை நம்புங்கள். உங்களுக்கு அறிவு இல்லை என்பதை நம்புங்கள். இறைவன் உங்களுக்காக ஒரு தீமையை நாடிவிட்டால் அதை அவனை தவிர நீக்க முடியாது என்பதை நம்புங்கள். உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை என்பதையும் நம்புங்கள். இறைவனுடைய ஆதரவுக்குள் நீங்கள் புகுந்து விடுங்கள். இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். இப்பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்குத்தான் அவன் உங்களை வருத்துகிறானா, அல்லது தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டீர்களா? எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு வருகிறது என்றால் அது இறைவனிடமிருந்து என்பதையும் இப்பொழுது நம்புகிறோம். ஏனென்றால் அவன் இவ்வளவு ஆண்டு காலமாக உங்களுக்கு நன்மையைத்தான் கொடுத்து கொண்டிருந்தான். மனித அறிவின் பக்கம் செல்லாதீர்கள். போகும்போதெல்லாம் கட்டி பெரிதாகி கொண்டே வருகிறது. வைத்தியம் இல்லை என்று கூறிவிட்டார்கள், இப்பொழுதாவது திரும்புங்கள். திரும்ப மாட்டேன். பகிரங்கமாக இறைவனை நிராகரித்து இறைவனுக்கு எதிராக செயல்படும் பொழுது இறைவன் உங்களை பற்றி அதிருப்தி அடைந்து உங்கள் மீது கோபமும் அடையும் பொழுது தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கின்றான். இனி உங்களுக்கு இறப்பு ஒன்று மட்டுமே போதும், பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் இப்பொழுது நிராசைப்பட ஆரம்பிக்கிறீர்கள். இதுவரையில் வாழ வேண்டும் என்று இருந்த நான் இப்பொழுது எனக்கு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இல்லை என்று ஆகும் பொழுது இறைவன் தன்னுடைய அந்த அருள் வாக்கை நிறுத்தி கொண்டான். எல்லை மீறி நீங்கள் சென்று விட்டீர்கள். இனி உங்களுக்கு நரக வாழ்க்கையே போதுமானது. இந்த உலகிலும் சரி, மறு உலகிலும் சரி. யாரெல்லாம் மருத்துவர்களின் கைகளில் மருத்துவமனைகளில் சிக்கிக்கொண்டு சீரழிந்து நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை இழந்து நீ என்னை காப்பாற்று என்று மனிதர்களை நம்பி சென்றார்களோ, பின்னர் அவர்கள் கைவிட்ட பிறகும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று காலை பிடித்துக் கொண்டு கதறினார்களோ, பின்னர் அவர்கள் அங்கு இறக்கம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு எவ்வளவு இழிவான வேதனை இந்த உலகத்தில் அனுபவித்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இனியும் வாழ்வேன் என்ற நம்பிக்கையும் இழந்து விட்டார்கள், நிராசைப்பட்டு விட்டார்கள். இனி அவர்களுக்கு அங்கு இறக்கும் பொழுது நரக வாழ்க்கை நிச்சயமாக ஆகிவிடுகிறது. இறைவனை மறுத்த நிலையில் இறைவனுக்கு பதிலாக இவன் என்னை உயிரை காப்பாற்றுவான் என்ற ஒரு மனிதனை நம்பி இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் இழிவாக்கினீர்களோ அதற்கு கேடு உங்கள் மீது சாபம். உலகம் அழியும் நாள் வரையிலும் இன்னும் உயிர் பெற்றும் நாளிலும் உங்களுக்கு கேடுதான். இன்று நாம் மனித சமுதாயத்தின் மீது பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். இறைவன் ஒருவன் மீது மட்டுமே நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த உறுதியான வாழ்க்கையில் உங்களுடைய நன்மை இருக்கிறது. சுகமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு வியாதிக்கும் உங்கள் இறைவன் அறிவிக்கின்றான் அருள் வாக்கு, சுகமடைய வேண்டும். அந்த பாதையில் திரும்புங்கள். மனிதர்களிடம் தேடாதீர்கள். தேடினால் அழிவு நிச்சயம். சாதாரண ஜுரம், சிக்கன் குனியா, ஒரே நோய் நாட்பட்ட நோய்களாக மாறுகிறது. கால் வலிக்கு போனால், மூட்டு வலிக்கு போனால் சின்னதாக தான் ஆரம்பிக்குது. வைத்தியம் தெரியாததுனால பெரிய வியாதியாக மாறிடுது. மூட்டை மாற்றணும். இருதயம் சின்ன வியாதி ஆரம்பிக்குது, இருதயத்தை மாற்றணும். சின்ன வியாதி ஆரம்பிக்குது, வழி தெரியல, அறிவில்லை, சின்னத்தை மாற்றணும். ஜுரம் அதுவும் நாட்பட்ட நோயாக மாறுது. முதல்ல மருந்து கொடுத்தோம், அடங்கணிச்சு படங்களை நாட்பட்ட நோயாக மாறிவிட்டது. இந்த நாட்பட்ட நோயாக மாறிவிட்ட இந்த ஜுரம், கிரானிக் ஃபீவர், இது சிக்கன் குனியா இன்னைக்கு பேர். ஆனால் சிக்கன் குனியா கிடையாது, அது சாதாரண நோய் என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை விட்டு விலகுங்கள், இறைவன் பக்கம் சார்ந்து விடுங்கள். இது நம்முடைய நிலையான வாழ்க்கைக்கு உறுதுணையான வழியாக அமையும் என்பதை இன்று நாம் உணர்ந்தவர்களாக, இன்னும் சிந்தித்து மேன்மையான உணர்வுகளை கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டு அதே பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.